சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் இந்த 2023 ஆண்டின் கடைசி நாளுக்குள்ளாக, ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக, இந்த ஓய்வு நாளுக்குள்ளாக கடந்து வர பண்ணியிருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இணைந்து இந்த பாடலை பாடி இந்த கடைசி நாள்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கிணை இல்லையே. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கிணை இல்லையே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கிணை இல்லையே. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கிணை இல்லையே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் கூட வருடத்தினுடைய கடைசி நாள், இந்த 2023 வருஷத்தினுடைய கடைசி நாளில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளில், இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் பார்ப்போம். பாருங்கள், லூக்கா 17 அதிகாரம் 15, 16, 17. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? பாருங்களேன், இந்த வார்த்தையின் மூலியமாக இந்த வருடத்தின் கடைசி நாள் தேவன் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம்.
10 பேர் வந்துட்டு 10 குஷ்டரோகிகளை தேவன் அழகாய் ஒரே மாதிரி தான் என்ன செய்தார், சுத்தப்படுத்தினார். ஒரே மாதிரி தான் சுகம் கொடுத்தார் அவர்களுக்கு. ஆனால் அந்த 10 பேர் சுகமானதில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் வந்து என்ன செய்கிறான், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதுவும் எப்படி பாருங்களேன், அவருடைய நன்றியை பாருங்கள் எப்படி செலுத்துகிறார் என்று. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்ட உடனே திரும்பி வருகிறான். யார்கிட்ட திரும்பி வருகிறான்? சுகமாக்கினவர்கிட்ட திரும்பி வருகிறான். வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. அப்போ பாருங்க, தான் சுகமானதை கண்டு மறுபடியும் யார்கிட்ட ஓடி வருகிறார், திரும்பி வருகிறார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுகமாக்கின இயேசுவின் இடத்துல திரும்பி ஓடி வருகிறார். ஓடி வந்து தேவனை தன்னுடைய உரத்த சத்தத்தினால மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் அடுத்து என்ன செய்கிறார், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற, அப்படியே அவருடைய பாதத்தில் அப்படியே முகங்குப்புற விழுந்து அவரை வணங்கி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். இந்த வருட கடைசியில் கூட தேவன் இந்த மாதிரி ஒரு மகிமைப்படுத்துதலை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்க, இந்த 2023ஆம் ஆண்டுல கர்த்தர் இந்த குஷ்டரோகிக்கு ஒரே ஒரு சுகத்தை தான் கொடுத்தார். அதுக்கு அவன் இவ்வளோ பெரிய நன்றி கடன் செலுத்தி இருக்கிறான். இந்த 2023ஆம் வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு உபகாரங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை வழிநடத்தி போஷித்து பாதுகாத்து எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாத்து தேவைகளை எல்லாம் சந்தித்து தேவன் அழகாய் ரட்சித்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே, அவருக்கு நாம் எவ்வளவு மகிமையை செலுத்த வேண்டும். யோசிச்சு பாருங்க. இந்த வருட கடைசியில கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை உணர்த்தினதுனால உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாள்ல உங்ககிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவர்கிட்ட திரும்பி வரணும். அந்த 9 பேரை போல பார்த்தீங்களா, ஆண்டவரை பார்த்தீங்களா எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்களா, 10 பேர் அல்லவா குணமானது, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த 9 பேரையும் தேவன் தேடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தின் கடைசியில் நன்றி செலுத்துவதற்கு நம்மை தேடக்கூடாது. நாம் திரும்பி அவரிடத்துல ஓடி வந்து அவருடைய முகத்தை கண்டு அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவரை நம்ம உரத்த சத்தத்தினால அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் மகிமை அடைகிறார். தேவன் மகிமை அடைந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். பாருங்களேன், அந்த திரும்பி வந்து அவனை நோக்கி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்ப நம்ம முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரை அறிந்த நாம் அவர் செய்த நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, ரத்தம் சிந்தினாரே, இதையெல்லாம் நினைத்து பார்த்து அவரை பார்க்க ஆவலாய் ஓடி வந்து திரும்பி வந்து அவருடைய பாதத்தில் நாம் முகங்குப்புற விழுந்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் போது தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் நம்மை தேடுகிறது. பார்த்தீங்களா, அந்த இடத்துல மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்கிறார். பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாம் அவரை ஒரு நாளும் தேட வைத்து விடக்கூடாது. இந்த வருட இறுதியில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு எப்பவும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. அந்த 9 பேர் லிஸ்ட்ல நான் இருந்துடவே கூடாது ராஜா. நான் திரும்பி வந்து நன்றி செலுத்தி உண்மை மகிமைப்படுத்துகிற அந்த ஒரு குஷ்டரோகியை போல் நான் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய சமூகத்தில் நான் காணப்பட எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது நிச்சயமாகவே அந்த நன்றியை, அந்த நன்றி உணர்வு, அந்த நன்றியுள்ள இருதயத்தை, அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். முடிவு பரியந்த உங்களை ரட்சிப்பார். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட வருட கடைசியில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறதுக்கு, கிருபையை கொடுத்திருக்கிறதுக்கு. 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இருந்தவர்கள் இந்த நாளில் இல்லாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நாம் காக்கப்பட்டு ஒரு புதிய வருடத்தை காண இருக்கிறோம். கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி உரத்த சத்தத்தோட அவரை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தில் விழுந்து நிற்பான். நீங்க பணிந்து கொள்ளுவீங்கன்னா கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படும். உங்களை மிகவும் மிகவும் வெகுவாய் ஆசீர்வதித்து வரப்போகிற 2024ஆம் ஆண்டுல மிகப்பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்து இன்னும் அவருடைய நாமத்தை உங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்வார் தெரியுமா? மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2023ஆம் ஆண்டை ஆரம்பிக்க வைத்த தேவன்
ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலேயே இந்த 2023 ஆண்டை முடிக்கவும் கர்த்தராகிய தேவன் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக, ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த 2023 ஆண்டுல காணாமற் போயிருக்கும் போது கர்த்தர் நீர் எங்களை அப்பா ஆண்டவரே இதுவரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்து உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, வழிநடத்துதலுக்காக, போஷிப்பிற்காக, பாதுகாப்பிற்காக, அபிஷேகத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, பூமிக்குரிய நன்மைகளுக்காக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவுமே நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக அப்பா, மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே ஆண்டவரே இந்த புதிய 2024 ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நுழையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை அருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி, கன, மகிமை, மேன்மை, புகழ், புகழ்ச்சி, வல்லமை, ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி உம்முடைய பாதத்தில் பணிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாகவே வரப்போக 2024 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.